ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி. இன்றைக்கி வீடியோவில் அப்பப்போ ரேண்டமாக எடுத்த ஒரு 2-3 நாளத்தோட விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காட்டில் குச்சிக்கிழங்கு ஊன்றதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு டீ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. சரி, டீ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வயற்கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்லா வீட்டில் அவங்களோட மாமியார் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கூட அவங்க போட்டு வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக 2 கூடை வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு வாங்கியிருந்தேன். செஞ்சு கொடுத்துட்டாங்க. மளிகை கடைக்கு போகிறதுனா கொஞ்சம் பெரிய கூடையை எடுத்துக்கலாம். காட்டுக்கு டீ கொண்டு போகிறதுக்கு அப்புறம் ரேஷன் கடைக்கு போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூடை தான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. கொஞ்சமாக வந்து செடியில் பூ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கோர்த்து சரி போகிறதே போகிறோம் தலையில் வச்சுட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு பூவும் வச்சுக்கிட்டு டீ எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்கு போனால் அங்கே வந்து பாதி பேர் வந்து குச்சி ஊனிட்டு இருந்தாங்க காட்டுக்குள்ளே. ஏன்னா ட்ரிப்பில் தான் தண்ணி பாயறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாயும்ன்ட்டு பாதி பேர் வந்து குச்சி ஊனிட்டு இருந்தாங்க. பாதி பேர் வந்து குச்சியெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கணும். இந்த குச்சிக்கிழங்கு குச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். வெளியில் வந்துட்டு நீங்களாம் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்களா இருக்கும். இந்த குச்சி எல்லாமே வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே வேறு பக்கம் காட்டில் பிடுங்கியிருப்பாங்கல்ல, அறுவடை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிழலில் போட்டு தென்னை ஓலையெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தோம், இல்லைன்னா காஞ்சு போயிடும்ன்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்துட்டு நறுக்கிட்டு தான் நடுவில் இருக்கிற குச்சி மட்டும் தான் நல்லா ஹெல்த்தியான குச்சியை மட்டும் எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துருவாங்க. அதையும் வந்து சாணி, ஈரமான சாணி, அந்த அன்னைக்கு போட்ட ஃப்ரெஷ்ஷான சாணியில் வந்துட்டு நல்லா நனைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து அப்படியே ஊனி வச்சுட்டு தண்ணியை கட்டிட்டோன்னா மேலே வந்துட்டு வெயில் படப்பட அந்த இது காஞ்சிருச்சுன்னா நல்லா தளைஞ்சு வராதுன்ட்டு மேலே பார்த்து இருக்கிறது வந்து சாணியில் நனைச்சி வச்சுருவாங்க. அதுவும் பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 கிளையில் வந்து ஒரே செடியில் 2-3 கிளை இருக்கும். அது அப்படி பிடுங்கி போட்டிருப்பாங்களா. இப்போ வந்து இவங்க நறுக்கிறப்போ அந்த ஒரு குச்சியாக ஒடிச்சு அதில் மேலேயும் கீழேயும் நறுக்கி எரிஞ்சிட்டு நடுவில் இருக்கிற குச்சியை மட்டும் நல்லா இருக்கிறத மட்டும் நறுக்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குச்சியெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போய் தான் இருக்கும். ஏன்னா 10-15 நாள் ஆகும்போது நல்லா வளராத குச்சி எல்லாமே கொஞ்சம் காஞ்சு தான் இருக்கும். ஹோஸ் வந்து ஃபஸ்ட்டே உழவு ஓட்டினதுக்கப்புறமா ஹோஸ்லாம் இழுத்து விட்டுட்டங்காட்டி லைன் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த குச்சி வந்துட்டு ஒரே லைனாக ஊனிட்டு போகிறதுக்கும். அதுவும் அந்த ட்ரிப்பில் இருக்கிற ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் விட்டு ஒரு ஹோல் ஊனிட்டு போயிடுவாங்க. நான் அந்தளவுக்கு கேப் விட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆளெல்லாம் வர அன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்தால் சரி வராது. ஏன்னா திடீர்னு வந்துட்டு டீ வேணும்னு கேட்பாங்க, தண்ணி வேணும்னு கேட்பாங்க. அதனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நானும் சஷ்வினும் சேர்ந்து அவனுக்கும் லீவுங்காட்டி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்த உடனே ரொம்ப புழுதியாக இருக்குது. எதை தொட்டாலுமே வந்துட்டு கையில் ஒரே தூசியாக ஓட்டுதுன்னு சொல்லிட்டு சரி ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் மாதிரி பண்ணிடலான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற அந்த பாத்திரத்தை எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எல்லாம் எடுத்து விலக்கி கழுவி கொண்டு போய் வெளியில் கட்டில் கமுத்திட்டு வந்துட்டேன். சஷ்வின் வந்துட்டு இந்த கலர் பாக்ஸ் ட்ராயர் மாதிரி இருக்கும்ல, அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே பார்த்தா தூசி தெரியல, ஆனால் அவ்வளோ தூசி இருக்குது. சரி எடுத்து கழுவியே வச்சிடலாமே. பக்கத்து காட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஓடிட்டு இருந்தது, மோட்டர் போட்டிருந்தாங்க. சரி தண்ணி ஓடுறது எடுத்து கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து கழுவியாச்சு. நான் வந்து எப்பயுமே வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த பில்லோவை நல்லா வாஷ் பண்ணி போட்டுருவேன். இது டியூரோஃப்ளெக்ஸ் கம்பெனியில் வாங்கினது தான் பெட்டும் பில்லோ. கல்யாணத்தப்போ அப்பா அந்த காட்டு பெட்டு இந்த பில்லோலாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அதுதான். நான் வந்து அப்பப்போ இதை வாஷ் பண்ணி போட்டுருவேன். ஒரு தடவை வெயில் காலம் வரப்பையும் வந்து நல்லா தண்ணியில் சோப் பவுடர் போட்டு நல்லா நனைச்சி வச்சுருந்து அப்படியே அந்த தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருந்தா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அப்புறமா கட்டில் மலையில் கம்பி மலையே போட்டு ஒரு நல்லா வெயில் அடித்தா ஒரு நாளில் காஞ்சிரும், இல்லைனா வந்து ஒரு 2 நாளில் காஞ்சிரும் நல்லா. அதுக்கப்புறமா எப்பயும் போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா பில்லோவையும் இந்த மாதிரி போட்டோன்னே வேஸ்ட்டாக போயிடும். நானும் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த டியூரோஃப்ளெக்ஸில் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து ஃபஸ்ட்டு நினச்சி பார்த்தேன் காய்தான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் வந்து ஃபுல்லாக பில்லோவையும் போட்டு நல்லா அமுக்கி வாஷ் பண்ணி எடுத்துடுறது. வீட்டில் இருக்கிற மற்ற பில்லோலாம் தண்ணியில் போட்டோன்னா அவ்வளோதான், தூக்கி வீச வேண்டியதாக வேலைக்கே ஆகாது. ஆனால் இந்த 2 பில்லோ மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். காலையிலேயே வந்துட்டு இந்த ட்ரா ஆர்கனைசர்லாம் வந்து நல்லா அலசி காய வச்சுட்டங்காட்டி நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. சஷ்வின் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறான் டிவியை பார்த்துக்கிட்டே. அப்போ பார்த்தீங்கன்னா டிவி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 1 இயர் கூட ஆகலை. ரீகனெக்ட்ன்ற பிராண்டில் ரிலையன்ஸ் மாலில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ என்னடானா இப்போ ஒரு 10-15 நாள் ஆச்சு அது ரிப்பேர் ஆகி. டிவிக்கு வந்துட்டு கரண்ட்டே போகலை, அந்த லைட்டே ஆன் ஆகலை, இன்னமும் வந்து ரெடி பண்ணாமல் தான் இருக்குது. சஷ்வினுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மோதல் வந்துருச்சு. கழுவும் போது எல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருந்தான். அதை ஒன்றா எடுத்துகிட்டு கொண்டு வந்து வெளியிலையும் கொடுத்தான். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு முறைச்சல் வேறு வந்துருச்சு. முறைக்கிட்டே வந்துட்டு அதை செட் பண்ணிகிட்டு இருந்தா. சரி எப்படியோ ஒன்று எனக்கு வேலை முடிஞ்சால் சரின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பூஜை சாமானம் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ விளக்கு, அப்புறம் அந்த பித்தளை சாமான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குத்து விளக்கு, சொம்பு, தட்டுன்ட்டு அதில் வந்துட்டு ஒரு ட்ரேலையும்
திரி, ஊதுபத்தி, சூடம் அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் கோயிலிருந்துலாம் வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, நிறைய விபூதி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து கொட்டி அது ஒரு பாக்ஸ்லேயும் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சூட டப்பாலாம் இருக்குது பார்த்தீங்களா, பழசு அதுவும் நிறைய கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால எதில் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மார்க்கர், பெர்மனன்ட் மார்க்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு எழுதி வச்சுட்டேன். பொடி சாம்பிராணி தனியாக, கட்டி சாம்பிராணி தனியாக, இந்த கோயிலெல்லாம் கயிறு வாங்குவோம்ல அது, அப்புறம் கோயிலில் கொடுக்குற விபூதி தனியாக, கடையில் வாங்கின விபூதி தனியாக, சந்தனம், குங்குமம், அதுலேயும் வந்துட்டு பச்சை குங்குமம், சூடம், அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்துட்டு நல்லா நோட் பண்ணி வச்சாச்சு. அவசரத்துக்கு வந்து நம்மளே டக்கு டக்குன்னு எடுக்கணுன்னாலும் வந்து அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஓப்பன் பண்ணி மூடியை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். இந்த ரெண்டாவதாக இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி சிலையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வீட்டில் வைக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து சாமி வச்சு கும்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான பிளேஸ் இல்லை, அப்பப்போ மாற்றிட்டே இருக்கிறதுனால சரி இதை வந்து அங்கே இங்கேன்னு வச்சு உடஞ்சிரும்ன்ட்டு இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு. இந்த மூணாவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த காட்டன் பேக் எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். நகை கடையில் வாங்குறது, துணி கடையில் வாங்குறது, அந்த மஞ்சள் பை எல்லாமே. இந்த நாலாவது பாக்ஸில் வந்து விளக்கேற்றுறதுக்கு தேவைப்படுற மண் விளக்கு, அப்புறம் திரியில் வந்துட்டு எல்லா விதமான திரியும், காட்டன் நம்ம எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா செடியிலேருந்து அந்த காட்டன், அப்புறம் நல்லெண்ணெய், தீப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றுறதுக்கு தேவைப்படுற எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சுட்டு, இந்த கீழே இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்குக்கு தேவைப்படுறது இந்த பித்தளை சாமானம், தட்டை எல்லாமே வச்சாச்சு. டிவி ஹாலில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து காய வச்சுட்டு, அப்படியே சமையல் ரூம்லேயுமே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் சேலாக இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்துட்டு வீட்டில் பிளாஸ்டிக் ஆர்கனைசர் இருக்கிற எல்லா ரூமில் இருக்கிறதையும் எடுத்து கொண்டு போய் போட்டு தண்ணியில் போட்டு அலசி சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதனால் ஒன்று எடுத்து வேணுன்றது மட்டும் சமையல் ரூம்லேயே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த பெரிய பெரிய பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஒன்றில் வந்து அஸ்கா சர்க்கரை, ஒன்றில் வந்து நாட்டு சர்க்கரை, ஒன்றில் அரிசி. அஸ்கா சர்க்கரையும் வந்து மூட்டையாக தான் எடுப்போம், நாட்டு சர்க்கரையுமே பார்த்தீங்கன்னா 30 கிலோ 20 கிலோ தான் வாங்குவோம். அப்புறம் ரேஷன் பருப்பு 2-3 மாதம் வாங்கினது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா போட்டு கொட்டி வச்சாச்சு. பக்கெட்டையும் வந்துட்டு அப்படியே அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே ஸ்லாப் இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால அங்கே தள்ளி விட்டாச்சு. இந்த ட்ரேல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு அதெல்லாத்தையும் போட்டு இந்த சைடு அடுப்புக்கு கீழே இருக்கிற கவுண்டர் டாப்பில் அடியில் தள்ளி விட்டாச்சு. கவுண்டர் டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்டு வச்சுருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அது ரொம்ப பெருசு, இருக்கிற எல்லா பாட்டிலையும் கொண்டு வந்து அது மேலே டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி வேறு ஷெல்ஃபில் வச்சுட்டு இங்கே வந்து சிம்பிளாக என்னெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவோமோ அதை வச்சுட்டு இந்த மணி பிளான்ட் மாதிரி வச்சுட்டேன். இது வந்து அடுத்த நாள் காட்டில் வந்து இந்த மக்காச்சோளத்துக்கு இடையில, மக்காச்சோளத்துக்கு வந்துட்டு டெய்லியும் தண்ணி கட்டிகிட்டு இருக்கங்காட்டி குப்பைக்கீரை வந்துட்டு நிறைய கொழுந்து கீரையாக வந்துட்டு இருக்குது. அது எப்படியும் வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு வந்து பொறிச்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு கடைஞ்சிக்கிறது, ஒரு நாளைக்கு பருப்புக்குள்ளே போட்டுக்கிறது, ஒரு நாளைக்கு பொரியலாக பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் கீரையை பொறிச்சிக்கிட்டே அப்படியே ஃபோனை பார்க்குறது, பேசுறது, நடந்து போகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னவோ வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னு பார்த்தா பாம்பு சட்டை. சரி அதுக்கப்புறமா நம்ம வந்து காலை எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாம்பு சட்டை தான் கிடந்தது, பாம்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பாம்பையெல்லாம் எங்கேயாவது பார்த்துட்டா அந்த இடத்துக்கு போகிறப்ப எல்லாம் அதே ஞாபகம் தான் வரும். 1 வாரம் 10 நாளைக்கு வந்துட்டு அந்த பக்கமே போக மாட்டோம். அப்புறம் அந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிறது வந்துட்டு என்னால் காட்ட முடியல, அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவசரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இந்த சாரிக்கு வந்துட்டு எந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுதுன்னு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதோட ப்ளவுஸே வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த நமக்கு வேறு அப்பப்போ வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், அந்த ப்ளவுஸ் வந்துட்டு பத்தாமல் போயிடும். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கல்யாணத்துக்கு போகிற வழியில் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தது. இது என்ன மரம் என்ன காயின்னு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள். மருந்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. நல்லா கொத்தாக காய், அதை உடச்சி மோந்து பார்த்தா பீர்க்கங்காய் மாதிரி வாசம் அடிச்சுது. நானும் போகிறப்பையெல்லாம் பார்த்தா அந்த மரத்தில் வந்துட்டு காய் எப்பயுமே சீசன் போல் இருக்குது, தொங்கிட்டே தான் இருக்கும். அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும்போது அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அஸ்வினோடது வந்து எல்லாமே அயன் பண்ணுற பேக்கில் போட்டு சுருட்டி போட்டு வச்சுட்டேன். சரி அயன் பண்ண கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போட்டுட்டு போகிற மாதிரி எந்த ஷர்ட்டுமே இல்லை. கடைசியாக வந்துட்டு அந்த பையிலிருந்தே கொஞ்சம் லேசாக சுருக்கமாக இருந்ததை மட்டும் எடுத்து போட்டுட்டு போயாச்சு. சரி அடுத்த நாள் வந்து கொஞ்சம் மத்தியான டைமில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஷர்ட்டாவது அயன் பண்ணி வச்சுப்போ அவசரத்துக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணவே மாட்டேன். எனக்கு அயன் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே உடம்பே ஃபுல்லாக ஹீட்டான மாதிரி ஆயிரும், உடம்பு
வந்து சூடு பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு அயன் பண்ணாலே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா அல்சர் அதிகமாயிரும், தலைவலியில் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு எப்பயாவது எடுத்து போட்டு அயன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் போயிட்டு அப்படியே விட்டுறது. சரி இந்த வாட்டி கொஞ்சம் அயன் பண்ணி பார்க்கலாம். அந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ரொம்ப சுருக்கமாயிருச்சு. கடையில் கொடுக்கலாம், கடைக்கெலாம் கொடுத்தோம்னா சாரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்கே வந்து 25 ரூபா 30 ரூபா கேட்பாங்க. சரி நம்ம ஓரளவுக்கு ரஃப்பாக மட்டும் அயன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஷஷ்வினோட கொஞ்சம் என்னோட சாரியில் ஒரு 2 அயன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஷஷ்வினுக்கு லாஸ்ட் டே எக்ஸாம் இன்னையோட வந்துட்டு 6th முடிய போகுதுன்றதுனால எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தா. சரி நானும் வந்து பொன்னி அரிசியில் 1020 இருக்குதுன்ட்டு சீரக சம்பா அரிசி வந்துட்டு கரெக்டாக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. அதை எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னு கொஞ்சம் நேரம் வந்துட்டு எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு, மைண்டே வந்துட்டு வேலை செய்யலை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸ்னு எந்த சாஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் சீரக சம்பாவில் வந்துட்டு பிரியாணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சரி ஓகேன்ட்டு அரிசியும் இந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு முட்டைக்கோஸ்லாம் போட்டு கலர்னேன். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப சொதப்பிருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசியில் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். சரி அதையாவது போட்டு கலரி டிஃபனுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை போட்டு கலரி கொடுத்துட்டு அவனை தாட்டி விட்டுட்டு காட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் மாமா 2 பேருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு டீ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வெயில் வந்துருச்சு, மாடெல்லாம் வெயிலில் கிடக்குதுன்ட்டு அதாவது நிழலில் கட்டிட்டா மாமா வந்து தவிடு காமிச்சுப்பாங்க. ஒருவேளை அவங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தவிடு காமிச்சுப்பேன். அது வரைக்கும் வெயிலே கிடந்தா, அதுவும் எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் வேணும், ரொம்ப வந்துட்டு வெயில் தாங்கவே தாங்காது. மாட்டுலேயுமே வந்து நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெயில் தாங்கும். ஆனால் இந்த சிந்து மாடெல்லாம் வந்துட்டு சுத்தமாகவே வெயில் தாங்காது, அப்படியே மூச்சு வாங்கிட்டே கிடக்கும். அதனால் வெயில் இருக்கிற அந்த எருமையும் மாட்டையும் மட்டும் அவுத்து நிழல்ல கட்டிட்டு மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் இருக்குது. ரசம் இருக்குது, சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடுமே வந்து ஷஷ்வனுக்கு அந்த சின்ன குக்கரில் வச்சுட்டு எங்களுக்கு பெரிய குக்கரில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் எப்படி போச்சுன்னே தெரியல, சீக்கிரமாக டைம் போயிடுச்சு. காட்டுக்கு டீ கொண்டு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எங்களுக்கு சொரக்காயெல்லாம் அரிஞ்சு அதுலேயும் வந்து 2 விதமாக பண்ணேன். சொரக்காய் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே கடைஞ்சி வச்சிடுறோம் அப்படின்றதுனால பாதி 3/4 காய் வந்துட்டு பொரியலாகவும் ஒரு 1/4 காய் வந்து தயிருக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரக மிளகு பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு அப்புறம் மிளகா சுரைக்காய் போட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா பொடியாக நறுக்கின சுரைக்காயாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து தயிரில் போட்டு கலரி வச்சிட்டோன்னா நல்லா தயிர் பச்சடி மாதிரி சூப்பராக இருக்கும். சரின்ட்டு அந்த சுரைக்காயிலே 2 விதமாக பண்ணியாச்சு, ஒன்று வந்து பொரியலாகவும் ஒன்று வந்து தயிர் பச்சடியாகவும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொதப்புன்னு சொதப்பிடும். பார்த்தா ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டமே சொதப்பிடுச்சுன்னா எடா பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிரும், ரொம்ப டைம் ஆயிரும். எனக்கு இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக சுரைக்காய் பொரியல், தயிர் பச்சடி, அப்புறம் ரசம், தயிர், மோர் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஷஷ்வினுக்கும் அவன் போகிறதுக்குள்ளே ஒரு 8:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு அதையும் சொதப்பி அப்புறம் சாப்பிட்றதுக்கு தயிர் சாப்பாடு போட்டு வச்சுட்டு டிஃபனுக்கு வந்துட்டு அந்த நூடுல்ஸு எங்கடா செஞ்சு எடுத்து முடிச்சு வைக்கிறதுக்குள்ளே டேபிள் மேலே வைக்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்களோ, சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்களோன்ற மாதிரி பயமாகவே ஒரு பதட்டமாகவே தான் இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு கரெக்டாக வைக்கும் போது ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நானும் எல்லா நாளுமே வந்து தூங்கி எந்திரிக்கும் போதே யோசிக்கிறது, இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது யோசிக்கிறது, காலையில் எந்திரிக்கும் போதே ஃபஸ்ட்டு வேலையாக சாப்பாட்டை வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறமா தான் காஃபி வைக்கணுன்ட்டு. ஆனால் நம்ம எந்திரிக்கிறதே வந்து 6 மணிக்கு மேலே தான் காட்டி பால்லாம் கறந்துட்டு வந்துடுறாங்க. சரி ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு காஃபியை வச்சு அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு காஃபி வச்சோடனே வந்துட்டு நமக்கு குடிச்சே ஆகணும். சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் உட்கார அப்படியே ஃபோனை பார்ப்போம்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்க குக்கரில் அரிசியை போட்டுட்டு புளியெல்லாம் ஊற வச்சுட்டு வெங்காயத்தை எடுத்துகிட்டு உட்காந்தா மணி 7 இருக்கும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு 8 மணி ஆயிரும், டைம் போகிறது தெரியாது. அடுத்த விளாகில் பார்க்கலாம்.